மார்னிங், நான் உங்கள் ஆர்எம்ஏ மிஸ். இன்றைக்கி நம்ம யூனிட் 5ல் நெக்ஸ்ட்டு பார்க்குற டாபிக் வேதி வினையின் விளைவுகள். இப்போ வேதி வினைகளின் விளைவுகள் பார்க்க போகிறோம். இப்போ வேதி வினை ஏற்கனவே படிச்சிட்டோம். அதாவது ஒரு வினை நடைபெற்று அதில் புதிய பொருள் கிடச்சிதுன்னா அதைத்தான் வேதி வினைன்னு சொன்னோம். இப்போ வேதி வினையிலும் போது எந்தெந்த சூழ்நிலைகளில் வேதி வினை நடக்கும் அல்லது என்னென்ன நிபந்தனைகள் வேணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒளி இருக்கலாம், மின்சாரம் இருக்கலாம், வெப்பம் இருக்கலாம், அல்லது கரைசல் நிலையில் இருக்கலாம். நிறைய டாபிக் படித்தாச்சு. அடுத்தது வேதிவினை நிகழும்போது என்னென்ன விளைவுகள் உருவாகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வேதிவினையும் நிகழ்வதற்கு குறிப்பிட்ட நிபந்தனை தேவை என்பதை நீங்கள் அறிவீர்கள். வேதிவினைகள் நிகழும்போது வெப்பம், ஒளி, அழுத்தம் போன்றவை உருவாகின்றன. இவற்றை நாம் விரிவாக காண்போம். நல்லா கவனிங்க, இம்பார்ட்டன் ஒன்று. ஒரு வேதிவினை நடக்கும்போது அதிலிருந்து வெப்பம் வெளியில் போகலாம், அல்லது அழுத்தம் உருவாகலாம், அல்லது சவுண்டு கேட்கலாம், அல்லது ஒளி உருவாகலாம். இப்போ என்னென்ன விளைவுகள் வருது அப்படிங்கிறத தான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வேதி வினைகளின் விளைவுகள் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க பாரு. என்னென்ன விளைவுகள் வரலாம் அப்படின்னா, நிறமாற்றம், நிலை மாற்றம், வாயு வெளிவருதல். அதாவது ஒரு வினைபடு பொருள் ஒரு கலர்லேருந்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வினைவிளை பொருள் இன்னொரு கலரில் இருக்கலாம். அதுக்கு பேர் தான் நிறமாற்றம். அடுத்தது நிலை மாறலாம். திண்மம் திரவமாக மாறலாம், திரவம் வாயுவாக மாறலாம், வாயு மறுபடியும் திண்மமாக கூட மாறலாம். அடுத்தது வாயு வெளிவருதல். சில வேதிவினை நடக்கும்போது அதில் வாயு வெளிவரலாம். அடுத்த பாருங்கள், வெப்பம், ஒளி மற்றும் அழுத்தம் உருவாதல். இதைத்தான் இப்போ சொன்னோம். அதாவது ஒரு வேதிவினை நடக்கும்போது அந்த வேதிவினையில் வெப்பம் கிடைக்கலாம், ஒளி கிடைக்கலாம். ஒளிங்கிறது ஃபஸ்ட்டு இருக்கிறது லைட்டு, ரெண்டாவது இருக்கிறது சத்தம், அடுத்தது அழுத்தம் உருவாகலாம். நெக்ஸ்ட்டு இந்த வெப்பம், ஒளி மற்றும் அழுத்தம் உருவாதல், இது தவிர நிறமாற்றம், நிலைமாற்றம், வாயு வெளிவருதல், இது கூட உயிரியல் விளைவுகளும் உருவாகலாம். அதாவது சூழலில் ஏற்படும் விளைவுகளும் இருக்கலாம். இதெல்லாம் ஒவ்வொரு டாப்பிக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது உயிரியல் விளைவுகள். உயிரியல் விளைவுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உணவு, காய்கறிகள் கெட்டுப்போதல். இப்போது ஒரு வேதிவினை நடக்கும்போது அதில் நல்ல நிலையில் இருக்கிற ஒரு பொருள் அதை வீணாகி கெட்டு போகிறது தான் கெட்டு போதல்னு சொல்லுவோம். இப்போ எப்படி உணவு, காய்கறிகள் கெட்டு போதல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மனிதன் உண்பதற்கு தகுதியில்லாத வகையில் உணவுப் பொருளில் ஏற்படும் மாற்றமே உணவு கெட்டுப்போதல் எனப்படும். அதாவது உணவு கெட்டுப்போதல் அப்படின்னா என்னென்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படாத நிலையில் ஒரு உணவுப் பொருள் மாறி போகிறதுக்கு பேர் தான் உணவு கெட்டுப்போதல். ஒரு உணவில் துர்நாற்றம், நிறமாற்றம், ஊட்டச்சத்து இழப்பு போன்ற நிகழ்வுகளால் உணவின் தரம் குறைய என்சைம் என்ற உயிரி வினைவேகமாற்றி காரணமாக அமைகின்றது. அப்போ ஒரு உணவோட அதாவது நல்ல ஸ்மெல் போகிறதுக்கும் அதோட கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கும் அதில் இருக்கிற ஊட்டச்சத்து இழக்கிறதுக்கும் என்ன காரணம்? இந்த உணவோட தரம் குறைய என்ன காரணம்னா அதில் இருக்கிற என்சைம்ங்கிற ஒரு உயிரி வினைவேக மாற்றி தான். எப்படின்னு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு ஒன்று பாருங்கள். முட்டைகள் அழுகும் பொழுது ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாயு உருவாவதால் துர்நாற்றம் வீசுகிறது. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஒரு வாரம் வரைக்கும் முட்டை வச்சுருக்கலாம். இப்போ சப்போஸ் ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா சும்மா வச்சுருக்குறோன்னா முட்டை கொஞ்ச நாள்லேயே என்ன ஆயிரும், அழுகி கெட்டு போயிடும். அப்படி கெட்டு போகும்போது ஒரு பேட் ஸ்மெல் வரும் இல்லையா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முட்டை அழுகி போகும்போது அதில் வரக்கூடிய கெமிக்கல் எதுனா ஹைட்ரஜன் சல்ஃபைடு தான். நெக்ஸ்ட் பாருங்கள், காய்கறிகள், பழங்கள் நுண்ணுயிரிகளால் கெட்டு போகின்றன. அதே மாதிரி தான் காய்கறி, பழமெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம படிச்சிருப்போம். அமீபா, பாக்டீரியா, வைரஸ் மாதிரி. இந்த பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா காய்கறிகள், பழங்களை கெட்டு போக வச்சிருது. நெக்ஸ்ட் பாருங்கள், மீன், இறைச்சி துர்நாற்றம் அடித்தல், ஊசி போதல். இப்போ பாருங்கள், மீன்களும் இறைச்சியும் அதிக அளவில் பல் நிறைவுறா கொழுப்பு அமிலங்களை கொண்டுள்ளன. இவை காற்று அல்லது ஒளியுடன் ஆக்சிஜனேற்ற வினைக்கு உட்பட்டு துர்நாற்றத்தை வெளிவிடுகின்றன. இந்நிகழ்வு துர்நாற்றம் அடித்தல் அல்லது ஊசி போதல் எனப்படும். அதாவது பொதுவாக மீன், இறைச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அதில் நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள் நிறையா இருக்கிறதுனால காற்று அல்லது லைட்டோட ஆக்சிஜனேற்ற வினைக்கு, அதாவது ஆக்சிஜனும் சேரும்போது அதுதான் என்ன ஆகுது, கெட்டு போகுது. அதுக்கு பேர் தான் துர்நாற்றம் அடித்தல் அல்லது ஊசி போதல்னு பேர். நெக்ஸ்ட்டு தேர்ட் டாபிக் பாருங்கள். நறுக்கிய ஆப்பிள்கள், காய்கறிகள் பழுப்பு நிறமாதல்.
இப்போ பாருங்கள், இப்போ கவனிங்க. இப்போ ஆப்பிள்லாம் கட் பண்ணி வைக்கிறோம். கட் பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னா என்னென்னா அதோட ஒரிஜினல் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு என்ன ஆயிரும், ஒரு ப்ரௌன் கலரில் வந்துடும். இது கூட ஒரு ஆக்சிஜனேற்ற வினை தான். என்னன்னு பார்க்கலாம். ஆப்பிள்களும் வேறு சில பழங்களும் நறுக்கி வைத்த பிறகு காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் ஏற்படும் வேதிவினையால் பழுப்பு நிறத்தை அடைகின்றன. இந்நிகழ்வு பழுப்பாதல் எனப்படும். அப்போ பழுப்பாதல் அப்படின்னா என்னென்னா, ஆப்பிள் மாதிரி பழங்கள் நறுக்கி வச்சு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம்னா காற்றில் இருக்கிற ஆக்சிஜனோடு சேர்ந்து அதில் ஒரு கெமிக்கல் உருவாகுது. அது என்ன கெமிக்கல்னு இப்போ பார்க்கலாம். அதாவது பழுப்பு நிறத்தை அடைகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் பழுப்பாதல் பேர். இப்பழங்களின் செல்கள் பாலிபீனால் ஆக்சிடேஸ் அல்லது டைரோசினேஸ் என்ற என்சைமை கொண்டுள்ளன. இம்பார்ட்டன் ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆப்பிள்குள்ளே இருக்கிற செல்களில் என்ன கெமிக்கல் இருக்குது அப்படின்னா பாலிபீனால் ஆக்சிடேஸ் அல்லது டைரோசினேஸ் என்ற என்சைம் இருக்குது. இவை ஆக்சிஜனுடன் தொடர்புக்கு வரும்பொழுது பழங்களில் உள்ள ஃபீனாலிக் சேர்மங்களை பழுப்பு நிறமிகளாக மாறச் செய்கின்றன. இப்பழுப்பு நிறமிகள் மெலனின் எனப்படும். இம்பார்ட்டன் ஒன்று, அதாவது உள்ளே இருக்கிற என்சைம் ஆப்பிள்குள்ளே இருக்கிற என்சைம் தான் என்னாகும், வளிமண்டலத்தில் இருக்கிற ஆக்சிஜனோடு சேரும்போது அதில் ஃபீனாலிக் சேர்மங்கள் கிடைக்குது. இந்த ஃபீனாலிக் சேர்மங்கள் தான் பழுப்பு நிறத்துக்கு காரணம். இப்படி பழுப்பு நிறமாக மாறதுக்கான காரணமான நிறமிகளுக்கு பேர் மெலனின் பேர். நெக்ஸ்ட் பாருங்கள், சுற்றுச்சூழலில் ஏற்படும் விளைவுகள். சுற்றுச்சூழல் என்பது நம்மை சுற்றியுள்ள உயிருள்ள உயிரற்றவை கொண்ட பகுதியாகும். நம்முடைய சுற்றுச்சூழலானது நமக்கு சுவாசிக்க காற்றையும் குடிப்பதற்கு நீரையும் உணவு உற்பத்தி செய்ய நிலத்தையும் வழங்கியிருக்கிறது. தொழிற்சாலைகள் உருவாக்கம், பெருகி வரும் வாகனங்களினால் நம்முடைய சூழலானது மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆகவே சுற்றுச்சூழலின் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகளில் விரும்பத்தகாத மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இத்தகைய நிகழ்வு மாசுபடுதல் எனப்படும். மாசுபடுதலை நிகழ்த்தும் பொருள்கள் மாசுபடுத்திகள் எனப்படும். இம்பார்ட்டன் ஒன்று, சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம சுவாசிக்கிற காற்று, குடிக்கிறதுக்குரிய நீர், சாப்பிட்ற உணவு எல்லாத்தையுமே எதுலேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா இயற்கையிலேருந்து எடுத்துக்கிறோம். இப்போ பெருகி வரக்கூடிய மக்கள் தொகை, தொழிற்சாலைகள் அதிகமாக வர்றது, வாகனங்களை நம்ம அதிகமாக பயன்படுத்துறதுனால என்னாகும் அப்படின்னா நம்முடைய சரௌண்டிங்ஸ், அதாவது சுற்றுப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டு இருக்கு. இப்படி சுற்றுச்சூழலோட இயற்பியல், வேதியியல், உயிரியல் பண்புகளில் நமக்கு பிடிக்காத மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு பேர் தான் மாசுபடுதல். மாசுபடுதலுக்கு காரணமாக இருக்கிற பொருளுக்கு பேர் மாசுபடுத்திகள்னு பேர். நெக்ஸ்ட் டாப்பிக்கை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ ஹோம்ஒர்க் கொஸ்டின் என்னென்னு மார்க் பண்ணிக்கிங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மாசுபடுதலை நிகழ்த்தும் பொருள்கள் மாசுபடுத்திகள் எனப்படும். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது பாருங்கள், சுற்றுச்சூழலின் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகளில் விரும்பத்தகாத மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இத்தகைய நிகழ்வு மாசுபடுதல் எனப்படும். இது செகண்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்டு கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின் பாருங்கள், ஆப்பிள்களும், அதாவது பழுப்பாதல் என்றால் என்ன? இந்த ஆப்பிள்களில் ஆரம்பித்து பழுப்பாதல் எனப்படும். இது தேர்டு கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள், இந்த உணவு கெட்டுப்போதல் என்றால் என்ன? இந்த 4 கொஸ்டின் மட்டும்தான் ஹோம்ஒர்க் கொஸ்டின். என்னென்ன கொஸ்டின்னா, உணவு கெட்டுப்போதல் என்றால் என்ன, பழுப்பாதல் வரையறு, அடுத்தது மாசுபடுத்திகள்னா என்ன, மாசுபடுதல்னா என்ன, இந்த 4 கொஸ்டின் தான் ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஹோம்ஒர்க் கொஸ்டினை படித்து ஹோம்ஒர்க்காக சென்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.